63% ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு பேசிக் எஜுகேஷன் மட்டும் தான் இருக்கு, டிகிரி இல்லை. ஸோ 33% தான் டிகிரியாக வச்சிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதை நீங்கள் டீப்பாக பார்த்துங்க. லெஸ் தென் பேசிக் எவ்வளோ இருக்காங்க, பேசிக் எவ்வளோ இருக்காங்க, இன்டர்மீடியட் எவ்வளோ இருக்காங்க, அட்வான்ஸ்ட் எவ்வளோ இருக்காங்க. ஸோ இதே யூஎஸ்ஏ போயிட்டீங்கன்னா மஞ்சள் எங்கே இருக்கு பாருங்க, கிரே எங்கே இருக்கு பாருங்க, இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்ட் அதிகம் புஷ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா பாருங்க எங்கே இருக்காங்க, பிரேசில் எங்கே இருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பண்ணுற வேலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ யூஸ் திஸ் டேட்டா இன் யுவர் ப்ரெசன்டேஷன்ஸ். யூ கன்வின்ஸ் பீப்புள் தெர் இஸ் அ கம்பெல்லிங் ரீசன் ஃபார் யூ டு சேஞ்ச். அது எனக்கு நான் வந்து இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் ஒரு பெரிய விஷயம் நான் என்ன ஷாக் ஆனுன்னா, தமிழ்நாட்டினுடைய கினி கோஎஃபிஷியன்ட் இஸ் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ரிச்சுக்கும் போவருக்கு இருக்கிற கேப் வந்து கினி கோஎஃபிஷியன்ட் ஒரு டேட்டா வச்சுருக்காங்க. We are one of the most unequal society compared to Karnataka or Andhra. தமிழ்நாட்டினுடைய டோட்டல் நீங்கள் ஜிடிபி பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் கான்ட்ரிபியூட். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சென்னை 4 மட்டும் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் அப்ராக்சிமேட்லி 62% ஆஃப் தமிழ்நாடு ஜிடிபி. மிச்சதெல்லாம் எந்த இன்ஜின் சிலிண்டருமே ஃபயரிங் இல்லை, சவுத்து ஃபுல்லாக ஃபயரிங் இல்லை. நோ இல்லைங்க, செங்கல்பட்டு கோயம்புத்தூரை தூக்கிட்டீங்கன்னா, இந்த 2 மாவட்டத்தை தூக்கிட்டீங்கன்னா ஜாப் இஸ் ஃபினிஷ்ட். வி ஆர் ஆஸ் குட் அஸ் பீகார். நீங்கள் செங்கல்பட்டு எடுத்து நான் கடலில் அரேபியன் சீல வச்சுட்டேன், கோயம்புத்தூர் எடுத்து பே ஆஃப் பெங்காலில் வச்சுட்டேன்னா இண்டிகேட்டர்ஸ் வி ஆர் ஆஸ் குட் அஸ் பீகார். ஏன்னா கோயம்புத்தூர் மட்டுமே 1200 காலேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, -1200. ஸோ அது நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த சேலஞ்ச். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்கியூடாக அப்படி நிற்கிது. ஸ்டூடெண்ட்க்கு என்ன தேவை, டீச்சர் என்ன எதிர்பார்க்காங்க, பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்காங்க கொண்டு வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதை வச்சு நம்ம லெசன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் தட் கவர்மெண்ட் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம், அந்த சிலபஸ் அப்படியே நம்ம ஒரு கண்டென்ட்டாக மாத்திரம் இல்லாமல் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபீல்ட் ஆல்சோ. How to create employment and how to help from the grassroots. இந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்கிறது தான் உங்கள் கோர் வேல்யூவாக இருந்திருக்கு. ஸோ யூ ஹவ் கம்ப்ளீட்டட் மெனி டிகிரிஸ். நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எம்ப்ளாயாக போயிருக்கலாம். வித் லாட் ஆஃப் ஜாய் அண்ட் எனர்ஜி நீங்கள்லாம் இங்கே வந்து பண்ணியிருக்கீங்க. ஐ ஆல்வேஸ் லைக் பீப்புளுங்க வென் தே வாண்ட் டு மேக் அதர்ஸ் லீடர்ஸ். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சச் அ பிக் கண்ட்ரி, 140 கோடி பேர் இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீ ஐயக்கோக்கான ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் ஜெயண்ட், நிறைய கம்பெனிகளுடைய சிஇஓவாக இருந்தாங்க. அவருடைய புக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வேர் ஹேவ் த லீடர்ஸ் கான் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். தலைவர்களே எங்கே போயிட்டாங்க, யாரையுமே காணாமே, யாருமே எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணல. இப்போ இந்தியா அன்னைக்கு நம்ம ரேண்டமாக ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு தலைவர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்னா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கணும், சிஇஓவாக இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ரெமுனரேஷன் நிறைய வரணும், அவங்க தான் தலைவர் அப்படிம்பாங்க. பட் மெனி டைம் வி ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு நார்மல் காமன் பர்சன் அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம கொடுத்து அவங்கள ஒரு லீடராக நம்ம மாற்றிட்டோம். லீடர் அட் அ ஹவுஸ், லீடர் இன் த கம்யூனிட்டி, லீடர் இன் தி அப்பார்ட்மெண்ட், லீடர் அஸ் அ வாட்ச்மேன், லீடர் அஸ் அ டிரைவர், லீடர் அஸ் அ கேர்டேக்கர். ஒருத்தருக்கும் அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸை கொடுத்து நம்ம எம்பவர் பண்ணிட்டோம்னா இந்த சொசைட்டி எங்கேயோ போயிடும். ஸோ உங்கள் மாநாடு, இன்டலெக்சுவல் மாநாடு, ஆரிய வைசிய சமாஜினுடைய விட்டோ, இந்த மாநாடு வந்துங்க வாட் ஐ லைக் ஸோ மச் இஸ் ஒரு 50 இயர் விஷன் பிளான். ஸோ இதோ உங்கள் ப்ரோச்சரில் வந்து 100 இயர் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க. 2047 100 இயர் 50 இயருக்கான ஒரு விஷன் பிளான். எல்லாரும் வாங்க, வில் கெட் எஜுகேட்டட், லெட் இஸ் ஆல் லிசன் டு பீப்புள் ஹூ ஆர் கமிங் இன் த ஸ்டேஜ். எல்லாரும் பழைய விஷயத்தை மறந்துடுங்க, புது விஷயத்தை பாருங்க. யூ கோ பேக் அண்ட் டூ 100 times ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் நவ். அதுதான் இதனோட க்ரட்ஸ்.
ஸோ அவ்வளோ பேர் அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து நீங்கள் அவ்வளோ பேர்கிட்ட கொண்டு வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டில் இட் வாஸ் அ லேர்னிங் பிளான். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு எப்படி இருக்கும்னா ஒருத்தரை பற்றி புகழ் பாடுற இடமா இருக்கும். வி சே இஸ் அ கிரேட் மேன், ஆல் ஆஃப் அஸ் கிளாப். பட் ரொம்ப குறைவான மாநாடு மட்டும்தான் அந்த பர்பஸை சால்வ் பண்ணும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாநாடு வந்து இந்த பர்பஸை சால்வ் பண்ண ஒரு மாநாடு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக நான் டீமை பார்த்துட்டு இருக்கேன். கார்த்திக் இருக்கிற பிரபாஸ் சிஸ்டர் வரும்போது வெல்லம் வெங்கடேஷன் சீனியர் லீடர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கீங்க. அந்த 64 ஐஸ் இங்கே இருக்கீங்க. இந்த 7 months ஐயா சாரி நான் பேசுகிறேன், ஐயாக்கு சைன் லாங்குவேஜில் எனக்கு தெரியல, மேபி யூ கேன் டெல் ஐயா. நான் பார்த்த வரைக்கும் இந்த 7 மாதமாக அவங்க பேசுகிறதெல்லாம் இந்த மாநாடு. எனக்கு இந்த மாதிரி பெரிய மாநாட்டுக்கு எப்பவுமே ஒரு திருஷ்டி இருக்குங்க. இஃப் ஐ இன்வால்வ் திஸ் மாநாடு டூ மச், ஓகே சொன்னீங்க ரைட், 3வது மாதம் சொன்னீங்க டூ மச் சொன்னீங்க. நான் 2-3 டைம் பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு என்னால் அந்த மாநாட்டுக்கு போக முடியும். இல்லை 2-3 times இந்த மாதிரி நடந்துச்சு. when I get involved as a person, when I don't get involved, when I'm a spectator, it is different. இதில் மேபி நான் பண்ண ஒரு தப்பும் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் I got involved as a person. கார்த்திக் இதை பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷேப் ஆகிட்டு இருக்கு, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எப்படி இவங்க பிஎஃப்ஜி கன்வென்ஷனால் இவ்வளோ பேர்த்த கூட்டிகிட்டு வருவாங்க. I had this curiosity, I was asking questions for 3-4 months. அதனால் அந்த மாநாடு உண்மையாலுமே சக்ஸஸ் ஆனதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். யூ ஆர் ஏபிள் டு புட் திஸ் சீட் ஆஃப் நாலேஜ், அந்த சீட் ஆஃப் நாலேஜ் அத்தனை பேருக்கு நீங்கள் போட்டு அது ஒரு ப்ராப்பர் நாலேஜ் ஷேரிங், ஒரு பிளாட்ஃபார்ம். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ப்ராப்ளி சம் ஃபைன் லீடர்ஸ், சம் யங்ஸ்டர்ஸ், சம் இன்டெலெக்சுவல் பீப்புள் வில் கம் மோட்டிவேட்டட். தே வில் லுக் அட் லைஃப் வெரி டிஃப்ரெண்ட்லி, ப்ராப்ளம் சால்வர்ஸ். நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையில் தே வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் பிக் கம்பெனிஸ். செகண்ட் விஷயம் நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதுங்க, இந்தியா இஸ் கிரையிங் ஃபார் லீடர்ஸ், இந்தியா இஸ் கிரையிங் ஃபார் எக்ஸிக்யூட்டர்ஸ். ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றவங்களுக்காக நேஷன் இஸ் கிரையிங், இட் இஸ் வெயிட்டிங். நம்ம நாடு நிறைய இன்னைக்கு எக்ஸிக்யூட்டர்ஸ் நமக்கு வேணும். ஒரு ஐடியாவை எடுத்து அதை எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அதை பெர்ஃபெக்டாக பொசிஷன் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அது மூலமாக ஒரு சேஞ்சை காட்டக்கூடிய கம்பெனிஸ் நமக்கு வேணும். சேட்லி வி ஆர் வெரி ஃபியூ கம்பெனிஸ். இன்னைக்கு குறிப்பாக ஆரிய வைசி சமாஜ் நமக்கு தெரியும். ஒரு மணி வைஸாக இருக்கட்டும், பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுக்கு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கட்டும், தொழில் அடிப்படையில் இருக்கட்டும், வேலைவாய்ப்பு அடிப்படையில் இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆரிய வைசி சமாஜ் நிறையா நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எவல்யூஷன் தேவைப்படுகிறது. மோரஸ் தாட் லீடர்ஸா, நிறைய கம்பெனியை உருவாக்கக்கூடிய சீடு பார்ட்னர்ஸா, சீடு ஃபண்டர்ஸா, ஒரு $1 billion என்டர்பிரைஸை இந்த மண்ணில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விதைகளா ஆரிய வைத்திய சமாஜ் இருக்கணும்னு நான் முழுமையாக நான் நம்புறேன். நீங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் போறீங்க, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. We have to push lot of people. நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். when I see lot of people, இது எந்த வேலையுமே தப்பு இல்லைங்க, எல்லா வேலையும் இம்பார்ட்டன்ட் வேலை தான். when I see more than 2 million people, 20 லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவில் Zomato, Swiggy, Blinkit, ஏகப்பட்ட வேலை நம்ம இளைஞர்கள் செய்கிறாங்க. பட் அந்த இளைஞர்கள் தான் அந்த வேலையை செய்யமான்னு தெரியலீங்க. லாஸ்ட் டைம் when I was in Bay Area, நான் ஒரு காரில் போனாங்க, ஒரு ரோபோ நின்றுட்டு இருந்துச்சு சிக்னலில். நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், என்ன பிரதர் இதுன்னு கேட்டேன். இதுதான் டெலிவரினார். ஸோ இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் நிறையா சிட்டிஸில் ரோபோ டெலிவரி ஹஸ் கம். அதே கிளம்பி வருது, சிக்னல் பார்த்து நிற்குதுங்க, மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, அது நேராக சிக்னலை தாண்டி வீட்டுக்கு நடந்து போயிடுது, ரோல் பண்ணிட்டு போகுது. ஸ்கேட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்குது, அந்த ரோபோ போனோடனே பாஸ்போர்ட் போட்டோடனே அது ஓப்பன் ஆகி உள்ள நம்ம அமேசான் பார்சல் எடுத்துக்கலாம். அது வந்துருச்சுன்னா அந்த 20 லட்சம் பேர்த்தினுடைய டிஸ்ட்ரப்ஷன் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஒன் கம்பெனி ஹேஸ் டு பிரிங் இட். இதோட கொஞ்சம் ட்ரோன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பறந்து போய் ரோலர் ஸ்கேட்டரை போட்டு நடந்து போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடும். ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹேப்பன். அப்போ இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு ஸ்கில்லிங் இல்லாமல் அவங்க அடுத்து என்ன வேலையை செய்வாங்க? இதைத்தான் நான் ஒரு முறை ஒரு டெலிவரி பர்சனை பார்க்கும்போது இதான் நான் யோசிப்பேன். ஒரு டிஸ்ட்ரப்ஷன் நடந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த வேலை எங்கே கிடைக்க போகுது? உங்களுக்கு உண்மையாலுமே நம்ம ஸ்கில்லிங் பண்ணுறோமா? அவங்களுக்கு அவ்வளோ ஃபயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டெலிவரி வேலையை பார்க்குறாங்க. எல்லாத்தினாலையும் செய்ய முடியாது, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். கேன் வி டூ சம் இன்னோவேஷன்? கேன் வி கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட்? கேன் வி கிரியேட் சம் ஸ்கில்லிங்? இதை நீங்கள் இன்னைக்கு அந்த இன்டெலெக்சுவல் மாநாட்டில் நிறைய இடத்துல விதை போட்டிருக்கீங்க. காலையிலேருந்து பேசின ஒரு ஸ்பீக்கர்ஸ் ப்ரொஃபைல்லாம் நான் பார்க்கும் பொழுது யூ ஹவ் டன் இட். அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அலார்மிங் கிரைசிஸ். எம்ப்ளாயபிலிட்டியை உருவாக்கணும், ஸ்கில்லபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய தலைவர்களை உருவாக்கணும், நிறைய பிராண்ட் நம்மளுடைய நாட்டில் கொண்டு வரணும். அமெரிக்கா இஸ் ஏபிள் டு த்ரைவ் பிகாஸ் இட் இஸ் அ கண்ட்ரி ஆஃப் பிராண்ட்ஸ். ஏகப்பட்ட பிராண்டை உருவாக்கி இன்டர்நேஷனலாக போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட், மேடம் அங்கே பின்னாடி இருக்காங்க, ஷி இஸ் அ பிராண்ட் கன்சல்டன்ட் ஃபார் மெனி பிராண்ட்.
they have to quickly become a Tamil Nadu brand, quickly become an India brand, quickly become a world brand. ஒரு கம்பெனியும் இங்கிருந்து வேகமாக போகணும். அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிற எனக்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஸ்பெஷலி சுரபி கார்த்திக் அவங்களா இருக்கட்டும், இந்த கம்ப்ளீட் டீம், விஜயகுமார் அண்ணன், பெல்லம் வெங்கடேஷ் அண்ணன், கதிரேஷ் அண்ணன், எல்லோருமே ஒரு முகம், இத்தனை பேர்த்துக்கு ஒரு முகமாக இருந்து ஒரு லீடர்ஷிப் பேட்டர் எடுத்து தே பெர்ஃபார்ம். அடுத்து அவங்க பேட்டர் இன்னொருத்தர் கொடுக்க போகிறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ், தெர் இஸ் நத்திங் ராங் இன் ஃபீலிங் ப்ரௌட் அபவுட் அ கம்யூனிட்டி. அது கண்டிப்பாக வேணும். ஒரு கம்யூனிட்டியின் மீது ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு ப்ரௌட்னஸ் யங்ஸ்டர் கண்டிப்பாக இருக்கணும். யூ ஷுட் ஆல்சோ கம் டு திஸ் கம்யூனிட்டி அண்ட் டேக் அப் லீடர்ஷிப் ரோல்ஸ். ஒரு ஜென்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஓகே. அடுத்து இன்னைக்கு ஒரு 20 வயசு 30 வயசு இருக்கிற பசங்க, நாம ஆரிய வைசிய சமாஜினுடைய அடுத்த லீடராக நம்ம வரணும், கம்யூனிட்டியை நம்ம லீட் பண்ணணும், நம்ம அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நீங்கள் திங்க் பண்ணணும். யூ ஷுட் லீட் திஸ் கம்யூனிட்டி ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு கம். அது அடுத்த இளைஞர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். ஒரு சுரபி கார்த்தி பத்தாது, ஒரு யங்ஸ்டர் பத்தாது. யூ நீட் லாட் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் அண்ட் டூயிங் இட். அது இன்னைக்கு அடுத்த காலத்தினுடைய கட்டாயம். அதையும் நீங்கள் இன்னைக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ கிரேட் சக்ஸஸ். அதை வந்து இன்னைக்கு நீங்கள் டேஞ்சிபிளாக அவங்க போட ஆரம்பிச்சிட்டிங்க. 24 செஷன்ஸ், வாலண்டியர் மினிட்ஸ், 36 மென்டார்ஸ், ஸ்பீக்கர்ஸ், எவ்வளோ பேர் பண்ணாங்க, ஆர்கனைசர்ஸ் எவ்வளவு, 70 எஜுகேஷன் ஸ்டால்ஸ் போட்டிருந்தோம். 70 எஜுகேஷன் ஸ்டால், சீட் ஃபண்டிங் வந்து 4.1 crore ஆல்மோஸ்ட் டிஸ்பர்ஸ்டு, ஸ்டால்ஸ் 70 ஸ்டால்ஸ். குட் திங் வந்து யூ ஆர் ஏபிள் டு மெஷர் திங்ஸ். இது எப்பவுமே சொல்லுவாங்க, ஆல்வேஸ் இஃப் மெஷர் வாட் மேட்டர்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சாவே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். திஸ் த ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். ஐடியாஸ் இன்ஸ்பயர் பண்ணட்டும், இன்ஸ்பிரேஷன் இம்பாக்ட்ஃபுல்லாக மாறட்டும். இது எல்லாமே நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நோக்கி இது போகட்டும். அதனால் நாளைக்கு 80th இண்டிபெண்டன்ஸ் டே நமக்கு இது கண்டிப்பாக நம்ம கேட்கணும். we are entering 80 years. இன்னைக்கு எத்தனை நாடுகள் 80 yearsல எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேட்கணும். our leaders have done their best. இன்னைக்கு மோடி ஐயா நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், for the last 12 years, நேரு அவங்க ஆரம்பித்த காலத்தில் இருக்கட்டும், everybody has brought India here. பட் 80 வருஷத்துல நம்ம எவ்வளவுதான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா, இன்னும் நம்ம பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம கேட்கணும். தட் இஸ் a day of reflection and day where we can continue to push ourselves. So tomorrow let it be a day of reflection. ஒரு யங்ஸ்டரும் அந்த கேள்வி கேட்கட்டும். 80 years ஆயிடுச்சு, 80 years ஆயிடுச்சு, 20 வருஷம் தான் இருக்கு. 100 years after independence. இந்த நெக்ஸ்ட் 20 years பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஒரு சிங்கப்பூரில் ஒரு லீக் வாங்கி was able to bring so much change in few decades. இந்தியாவிலே அது முடியும். நிறைய மாற்றங்கள் கோயம்புத்தூர், தமிழ்நாடு எல்லா பக்கம் வேணும் இந்தியாவில். நீங்கள் கம்யூனிட்டியாக கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. லாட் ஆஃப் பீப்புள் கம் டு இட். ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. இப்போ நீங்கள் என்னை பற்றி ஒரு வீடியோ கூட நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மைக்கை நான் எடுத்தேன். ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஒரு சாதாரண ஒரு தீக்குச்சி மட்டும்தான். பற்ற வச்சா நான் ஒரு 4 தீக்குச்சியை பற்ற வச்சிடணும். அந்த 4 தீக்குச்சி 40 தீக்குச்சியை பற்ற வைக்கணும். அந்த 40 தீக்குச்சி 4 தீக்குச்சியை பற்ற வைக்கணும் தான். பட் இந்த தீக்குச்சி மட்டும்தான் நீ முக்கியம் நினைச்சீங்கன்னா எங்கேயோ நானும் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஐம் ஒன் அமாங் த மேட்ச்ஸ்டிக். நீங்கள் பற்ற வைக்கிற மாதிரி நானும் பற்ற வைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பற்ற வைப்போம். லெட் இட் கீப் லைட்டிங் த ஃப்ளேம் ஆஃப் நாலேஜ். அதனால தான் வி த லீடர்ஸ்ங்கிற பேரே ரொம்ப யோசிச்சு 2020 ஆஃப்டர் ஐ ரிசைன்ட் வி வர் திங்கிங் வாட் டு டூ. அப்போ தான் நினைச்சோம் நம்ம லீடர்ஸை உருவாக்கணும். வி ஹவ் டு கிரியேட் லீடர்ஸ். ஸோ 2020 உருவாக்கின இயக்கம் இன்னைக்கு நீங்கள்லாம் பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. வி ஆர் ரிலன்ட்லஸ் ஆன் இட். நிறைய லீடர்ஷிப் உருவாக்கணும், எல்லா கம்யூனிட்டி ஸ்பேஸில் உருவாக்கணும். பீப்புள் ஷுட் டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தேர் லைஃப்ஸ். இன்னைக்கும் நம்ம நாட்டில் பெண்கள் மீது ஒரு அசால்ட் நடக்குதுன்னா இட் இஸ் அன்அக்செப்டபிள். இன்னைக்கு நான் ஜஸ்ட் என்டிடி வரும்போது நியூஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். நான் ரேபிடோவில் ஒரு பெண் போகிறாங்க, டிரைவர் அன்சேஃப் ரூட்டில் போயிட்டாரு, அந்த அம்மா நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தலை. த லேடி ஜம்ப் ஃப்ரம் ரேபிடோ, ஷி காட் இன்ஜர்ட். இப்படி இன்னைக்கு நான் பார்க்குறேன். இஃப் ஐ டேக் 10 நியூஸ் இன் ஆர் கண்ட்ரி, ஐ see 2 நியூஸ், எய்தர் அ ரேப் ஆர் அன் அசால்ட் ஆர் அ மொலஸ்டேஷன். நேற்று பெங்களூரில் ஃப்ளைட் இறங்கி வர்றேங்க, ஏர்போர்ட்டில் பக்கத்தில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. ஒருத்தர் சொன்னார், சார் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் நேற்று சூசைட் நடந்துருச்சுனாரு. நான் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு. ஒரு அப்பா 2 குழந்தைய கொண்டுட்டு அவர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணி அவர் தப்பிச்சிட்டார் சார், குழந்தைங்க 2 பேர்த்தி கொண்டுட்டாரு. பிகாஸ் இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ பாருங்க, லீடர்ஷிப் இல்லை பாருங்க. திஸ் நோ லீடர்ஷிப் இன் த ஹவுஸ். வீட்டில் லீடர்ஷிப் இல்லை, அந்த ஆண்டி லீடர்ஷிப் இல்லை, பெண்டி லீடர்ஷிப் இல்லை. ஸோ இந்த இவங்க 2 பேர்த்துக்கு லீடர்ஷிப் இல்லாதனால பனிஷ்மெண்ட் யாருக்குங்க? போத் த சைல்டு. 8 இயர் குழந்தைக்கும் 6 இயர் குழந்தைக்கும் they murdered both the girl child. ஹோட்டலில் மர்டர் பண்ணிட்டு இவர் கழுத்தறுத்துக்கிறார், இவர் தப்பிச்சுக்கிறார். ஒரு ரேபிடோவில் ஒருத்தர் போறாரு, இன்னைக்கு அந்த பிரச்சனை இங்கே there is no leadership there. ஓட்டுறவன்ட்ட லீடர்ஷிப் இல்லை. ஸோ எவ்ரி டைம் we see a problem, லீடர்ஷிப் அங்கே இல்லை. அதனால் நம்ம லீடர்ஷிப்புங்கிறது ஒரு சிஇஓ, ஒரு எம்டி அப்படின்னு நினைக்காம let us empower all our people around us with leadership skills. empathy, sympathy, ஒரு லாஜிக்கல் ரீசனிங், ஒரு திங்கிங், டெசிஷன் மேக்கிங்,
இந்த 6-7 விஷயத்தை நம்ம சொல்லிட்டாப்பேங்க, எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் பிகமிங் லைக் அ லீடர். இப்போ அமெரிக்காவில் அது இருக்குது, யூரோப்பில் அது இருக்குது. நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஸ்கில் இருக்குது. இன்னைக்கு எஜுகேஷன், இந்த டிஸ்கவர் லேர்னிங் வர்றதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் அபவுட் 1 hour 1.5 hours ஆல்மோஸ்ட் டைம் இன் தட் கம்பெனி. ரூட்ல ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் அ வெரி வெல்கம் ஸ்டெப். அதனால நீங்களும் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா வாட்ச்மேன்ல இருந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் வரைக்கும் ட்ரை டு கன்வெர்ட் எவ்ரிபடி டு பி அ லீடர். அவங்க டெசிஷன் மேக்கிங், அவங்க எம்பவர் ஆகணும், அவங்க ஓனா இனிஷியேட்டிவ் எடுத்து வேலை செய்யணும். நீங்க அதை செய்ய பாருங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி ஸ்பேஸ்ல இருக்கீங்க, ட்ரை டு மேக் எவ்ரிபடி அ லீடர். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லெட் அஸ் ட்ரை டு மேக் எவ்ரிபடி அ லீடர்னா. அப்படி இருக்கும்போது இட் இஸ் சேஃப் சொசைட்டி. இன்னைக்கு 80 வருஷம் ஆகி கூட 10 நியூஸ் படிக்கிறோம்னா 2 நியூஸ் செக்ஸுவல் அசால்ட் ரேப்னு இருக்கு. வி கேன் அக்செப்ட் இட். நேற்று ஒரு ஏர் இந்தியா பிளேன் புக்கட்ல இருந்து வருது, டெல்லி வருது, 400 மீட்டர் ஸ்டால் ஆகுது, எல்லாம் மேலே போய் அடிக்கிறாங்க. 3 பேர்த்துக்கு ஸ்பைனல் இன்ஜுரி, ஏர் ஹோஸ்டஸுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம், 10 பேர்த்துக்கு பல் உடையுது, கை உடையுது. இன்னைக்கு என்கொயரி ரிப்போர்ட் போடுறாங்க, த பைலட் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். என்கொயரி ரிப்போர்ட்ல வருது, அடுத்து அதே என்கொயரியில் அடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. பைலட் வந்து ஃப்ளோரில் உட்காந்துட்டு வர்றார். அவர் சேர்ல உட்கார்ற அளவு கூட அவருக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. ஹி வாஸ் சோ ட்ரக்ல இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காரு, ஃப்ளோர்ல உட்கார்ந்துருக்காரு. தி செகண்ட் இன் கமாண்ட் வாஸ் டிரைவிங் த பிளேன். தேர்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க, பைலட்டோட காலில் ஒரு ஷூ இல்லை, ஒரு சாக்ஸ் இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் இன் சச் அன் இன்ஹிபிட்டட் ஸ்டேட். ஒரு பைலட் ஆஃப் ஒரு பிரஸ்டீஜியஸ் ஏர்லைன் ஏர் இந்தியா சாக்ஸும் ஷூவும் போடாம அந்த ட்ரக் கண்டிஷன்ல இருக்கார். அவரை நம்பி 170 பேசஞ்சர்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. இட் இஸ் ஃபிளைங், இட் கோஸ் த்ரூ அ டர்புலன்ஸ். இதெல்லாம் படிக்கும்போது ஒரு கண்ட்ரியினுடைய பிரஸ்டீஜும் ரெப்புடேஷனும் சம்டைம்ஸ் வி see it. வாட் இஸ் ஹேப்பனிங் டு அவர் கண்ட்ரி? ஒரு பைலட் லெவலில் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்களே. தே கோ டு புக்கெட், 24 hours டர்ன் அரவுண்ட் டைம், ஹி டேக்ஸ் மேரிஜுனா, திருமறை அவனை இங்கே வர்றாங்க, டபுள் டெஸ்ட் பண்ணுறாங்க, 2 பாசிட்டிவ். ஸோ வி ஃபீல் பேட். ஏதோ நம்ம நாட்டினுடைய பிரஸ்டீஜ் இழக்கிற மாதிரி. அப்போ ஆர்கனைசேஷன் ஹஸ் ஃபெயில், அஸ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி ஃபெயில் ஆயிருக்கு. இவ்வளவு பேருக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நாள் வெறும் டர்புலன்ஸ் முடிச்சிட்டாங்க. எனக்கு என்கொயரி ரிப்போர்ட் பண்ணால் இன்னைக்கு சொல்றாங்க டர்புலன்ஸ்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி பைலட் எரர் அண்ட் பிளேன் எரர் இருக்கிறாங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்றோங்க, ஒரு மனுஷன், நோ பாயிண்ட் இன் அப்ரிஷியேட்டிங் தட். வி ஆல் ஷுட் பிகம் மேட்ச்ஸ்டிக்ஸ், லைட் பீப்புள். நம்ம ஜென்ரேஷன்ல இக்னைட் தட் ஃப்ளேம் so that as a society we become very conscious of who we are. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கான்சியஸ்னஸ் இழந்துட்டோம். We all should become super conscious, கொஞ்சம் elevated consciousness, to treat people with respect, people with dignity, to treat women with absolute respect, to treat all castes as equal, to try to create a caste society இருக்கட்டும், but at all caste be equalங்கிற மைண்ட் செட் நாம் இருப்போம். Let us empower the younger people. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்போம், மெரிட்டோக்ரஸியை பில்ட் பண்ணுவோம். அது இந்த இண்டிபெண்டன்ஸ் ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ 20 years from now, in 2047, நீங்கள் சொன்னீங்க, ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். ஸோ அதனால் மறுபடியும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, திங்ஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல், இட் ஹேப்பன்ஸ் மெனி அ டைம். ஐ ஹவ் சீன் சேஞ்ச் ஆஃப் வெதர். ஐ வாஸ் அண்டர் தி வெதர், ஐ குடன்ட் கம், ஐ ட்ரைட் மை பெஸ்ட். அன்றைக்கி வர முடியல, ஐ ஹவ் டு கேன்சல் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த நாள் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் கோயம்புத்தூர். somehow it is very special to me. நம்ம மேஜர் வரதராஜன் ஐயாவோட, முகுந்த் வரதராஜன் ஐயாவோட அப்பா வந்திருந்தாங்க. There was a commando from NSG who kind of fell down in the training. He lost his, became paralytic. அவர் இருந்தாங்க. So I had to find a way to push myself, come and attend that function. அடுத்து நான் 12 மணிக்கு வந்து அதை அட்டென்ட் பண்ணிட்டேங்க. So though I tried my best, it's okay. Next function is always there. We always meet people. And next function we'll do it in 11,000 மணிக்கு 11,000. Probably இன்னொரு 0 போட்டலாம், 1,10,000. We will do 1,10,000 தமிழ்நாடு ஃபுல்லா. இன்னும் யங்கர் ஜென்ரேஷனாக, இன்னும் ஆரிய வயசு சமாஜில் இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து ப்ராட் பேஸ்டாக, உமன் ஒரு 30,000, இளைஞர்கள் ஒரு 20,000. நெக்ஸ்ட் டார்கெட், ஐ திங்க் திஸ் டீம் வில் அச்சீவ் இட். 64 பேர் செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் யூ ஹேவ் டு புட் யுவர் மைண்ட் டு இட். யூ புட் யுவர் மைண்ட் டு இட், யூ வில் ஆட் 1 more 0 and get it done. அவ்வளோதாங்க. ஸோ அது இருக்கு. ஸோ லெட் அஸ் நாட் சே, ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா நீங்கள் வரல, ஐ ஃபீல் பேட். ஐ நோ we are brothers. It is not that I intentionally missed it. You also know it is not that I couldn't make it. Things beyond my control. Next function is always there. We will do it. So எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். Congratulations to the whole team. இது ஒரு பாராட்டு விழாவை தான் நான் வச்சிருக்கிறேங்க. நான் பேசுறதுக்காக வரல, உங்களை பாராட்டுறதுக்காக வந்தேன். So the whole team for making a fantastic. அண்ணாமலைனா felicitating these people தான் போட்டு. ஓ அப்படிங்களா? இங்க இருக்கு. சூப்பர். கரெக்டாக போட்டிங் பாருங்க. So let this be a function to felicitate the organizers for a fantastic job done. Let us keep pushing the boundaries more. Let us try to keep excellence every single day. Number and thing. Thank you so much.
அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அரசியலில் நின்றால் அவர் ஒரு நேர்மையான தலைவர். விவசாயத்தை பற்றி பேசினால் மண்ணை அறிந்தவர், நிலவியல் பேசினால் நாட்டை அறிந்தவர். இத்தனை தரங்களையும் ஒரே மனிதர்களிடம் பார்ப்பது மிக அரிதானது. We'll open this. Okay. This application will connect more than 4 lakh people of country. Super. இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. Come this side. You come this side. Yes. Open this. Give this to அப்பா. Open பண்ணுங்க. பாருங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் தான் லான்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த அவங்களை பின்னாடி பார்த்துக்கிட்டுங்களா? ஜெய் வாசவி. வெளியில எக்ஸ்பெக்ட் பிகாஸ் சர்ப்ரைஸ், நீங்க வரது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது, ரொம்ப ஆவலோட இருந்தோம். அதே மாதிரி அன்னைக்கு வந்து அந்த வீடியோ பிளே பண்றப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து நீங்க அந்த பிரசன்ஸ் இந்த மாதிரி ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. அது ரொம்பவே இல்லை, நிஜமாவே என்னால முடியல அப்படிங்கிறது பப்ளிக் புரிஞ்சுட்டாங்க. அதுவே ஷுட் ஹாப்பி ராங் தாட், அண்ணாமலை ஒரு ராங் தாட் வந்து டன் வெரி குட். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த இடத்துல வந்து எங்களை வந்து ஒரு தற்காப்பா இல்லாம ஒரு பப்ளிக் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் கார்த்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நாங்கெல்லாம் கொஞ்சம் உறுதினால்தான் அவங்களால 24 ஆனா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கூப்பிடுவாரு, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த அப்டேட் கொஞ்சம் அப்படின்னா அது வந்து கார்த்தி மூலமாவும் அன்னைக்கு வந்து ரியல் கிரவுண்ட் லெவல் இருந்தது. நான் 4 இடத்துலையும் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து ஹோல்ட் பண்ணி மெயின் ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 6500 பீப்புள்ஸ் பண்ணிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காலையில வந்திருக்காங்க எல்லாரும். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க இருக்கோம் உங்களுக்கு எங்க டீம் இருக்குங்களா, எங்க கம்யூனிட்டி இருக்குங்களா, தமிழ்நாடு இருக்குங்களா, நீங்க பண்ணலாம் கண்டிப்பா. வாங்க 2021 நல்லா அந்த வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த், ஒரு விஷயம் பிடிச்சா அது முடிக்கணுங்கிறது இந்த தாட் வந்து அண்ணங்கிட்ட இருந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன். ஸோ நான் எப்பவுமே June 4th பிறந்திருக்கேங்கிறது அண்ணன் அறிமுகமானதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெருமை எப்பவுமே. ஸோ அண்ணனும் June 4th, நானும் June 4th, அது ஒரு எனக்கு எப்பவுமே சந்தோஷம். ஸோ அண்ணா வழியில நிறைய விஷயங்கள் பண்ணணும், நாட் ஒன்லி பீயிங் ஒன் ஆண்டர்பிரனர், சமுதாயத்துக்கு நிறைய பண்ணுங்கிறது ஆசை வந்து அண்ணன் கிட்ட வந்திருக்கு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்பவுமே நான் லீடர்ஷிப் கொஞ்சம் முன்னாடியில பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட்ஸ் நான் எடுத்துப்பேன். நான் 30 கிலோ கிரெடிட்ஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ திஸ் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க மொத்த உழைப்பையும் அப்படியே திருடின மாதிரி இருக்கு. நான் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன், இது நான் பொறுப்பு கிடையாது, இவங்க தான் எல்லாருமே பொறுப்பு அப்படின்னு நான் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. 11,000 பீப்புள் வந்ததும் தெரியல, போனதும் தெரியலன்னா ஆல் த கிரெடிட்ஸ் டு தி சொல்லுவேன். ஒரு மேட்ச்ஸ்டிக் கேன் பர்ன் அ ஃபாரஸ்ட் அப்படின்னா அது ஃபாரஸ்ட்ல இருந்து வர்ற ஒரு சின்ன தீக்குச்சி தான். ஆனா ஒரு தீக்குச்சி நினைச்சா ஒரு காட்டையே இழுத்து பிடிக்கும், ஒரு பவர் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவ்வளவு பவர் இருக்கு. எல்லோரும் கலெக்டிவா ஹியூமன் பீயிங், ஆனா ஒரு ஹியூமன் பீயிங் அவ்வளவு பவர் இருக்கு. அதுக்கு எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. அது ரியலைஸ் பண்றதே ஒரு ஜாய். ஸோ அடுத்து வருகின்ற பல ஆண்டுகள்ல be a matchstick and light others path so that everybody likes others, others like others, so that India becomes a very vibrant, conscious and developed society. That is not what I say. Thank you. ஒரே ஒரு கொஸ்டின் யாரோ கேட்கணும். கம்பெனிஸ் தான் வந்து ஏஐல எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஸோ இஃப் சப்போஸ் யூ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிஃபார்ம் த பாலிசிஸ் ஆர் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருந்தால் வாட் வுட் யூ டூ டு இன்க்ரீஸ்? 5-year ப்ராஜெக்ட் பிரதர். பேசிக் எஜுகேஷன் நம்ம இன்னைக்கு ரொம்ப போராக இருக்கும். ஸ்கூலிங் வந்து we are not doing very well. ப்ரைமரி எஜுகேஷன் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்கூல்ஸ் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாறணும். இட்ஸ் a 2-3 year ப்ராஜெக்ட். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் அங்கே பேசிக் ரா மெட்டீரியல் நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலின்னா
அவங்க காலேஜ் போயிட்டு வெளியே வரும்போது அவங்க இன்னோவேட்டர்ஸாக வரமாட்டாங்க. செகண்ட், தமிழ்நாடு வந்து ஒரு இன்னோவேஷன் எக்கானமியாக மாறணும். நம்ம ஸ்டேட்டே வந்து we have to think like innovators. டேலண்ட்டை ஹண்ட் பண்ணி கொண்டு வரணும். அதை வந்து நம்ம ஒரு டேலண்ட்னா தமிழ்நாடு அப்படிங்கிற லெவலுக்கு போகணும். அது செகண்டு. தேர்டு வந்துங்க, இன்னைக்கு எத்தனையோ டேலண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, நம்ம ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ, பிஸ்னஸ் பீப்புளோ, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸோ, எல்லா டேலண்ட்டையும் நம்ம ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கோம். we have to keep taking talent up. இன்னைக்கு ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்காங்கன்னா, I would like to see people like you advising governments. ஒரு கவர்மெண்ட்டுக்கு பெருசாக தெரியாதுங்க, ஏன்னா அவங்கெல்லாம் எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க, அங்கே இருக்கா. இன்னைக்கு தமிழ்நாடுக்கு தேவை நிறைய சிவிலியன்ஸுடைய நாலேஜை கிராஸ்ப் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டாக அதை மாறணும். 3 விஷயங்கள். ஸோ நத்திங் கேன் சேஞ்ச் ஓவர் நைட். இட்ஸ் 5-year ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பேசிக் எஜுகேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் நிறைய டேட்டா எல்லாம் கொடுக்க முடியுங்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ் 1ஓ கிளாஸ் 3ஓ கிளாஸ் 8ஓ ஸ்டூடெண்ட்டை போய் நீங்கள் டெஸ்ட் வச்சிங்கன்னா, ஏசர் சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு 20-25% பீப்புளுக்கு பேசிக் டிவிஷன் அண்ட் பேசிக் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ ப்ராப்ளம். எப்படி நம்ம ஏஐ இன்ஜினியர் சொல்லுவான், அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்கும்போது நாம் அதை கான்ஷியஸாக பண்ணணும். ஒரு மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டியாக மாறுவதற்கு முயற்சி பண்ணணும். தட் இஸ் ஒன்லி வே வி சர்வைவ். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு 8 crore இருக்கும். 8 crore பாப்புலேஷன் இருக்கிற நாட்டை பாருங்கள். ஸ்வீடனை பாருங்கள், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பாருங்கள், சிங்கப்பூர் பாருங்கள். தமிழ்நாட்டை விட குறைவான பாப்புலேஷன். அவங்க இன்னோவேஷன் எக்கானமியாக மாறினால எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுதான். பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபிக்ஸிங் மல்டிபிள் திங்ஸ்ன்றது. அதுக்கு ஒரு காமன் விஷனும் ஒரு 5-year பிளான் இருந்தால் செஞ்ச முடியும் நான் நம்புறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் என் பேர் ஹரிஷ்ணா. ஆனால் பாஸ்ட் கவர்மெண்ட் டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்ககிட்ட வந்து யூடியூப் சேனல் கிரியேஷன் பண்ணுறது நிறையா இருந்தாங்க. அவங்க டிவி சேனல்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க. என்ன பண்ணாலும் வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன் பேஸே வந்து ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட வீத லீடர்ஸ்க்கு வந்து மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, பிகாஸ் மீடியா பிளேஸ் அ வெரி எசென்ஷியல் டூல் ஃபார் டுடேஸ் ஜென்ரேஷன். 2 ways பிரதர். ஒன்று, யூடியூப்ல பேசலாம் அல்லது வைகையை சுத்தம் பண்ணலாம். 2 ways. ஒன்று சூப்பர், ஒன்று இன்ஸ்டாகிராமில் ரீல் போடலாம் அல்லது மர வைக்கலாம். ட்விட்டரில் ட்வீட் போடலாம் அல்லது ட்ரக்கை பற்றி ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைய பேசி மாற்றலாம். ஸோ என்னோட பிலீஃப் வந்து நம்ம டூயிங்கில் போயிட்டோம் அப்படின்னா பீயிங்காக மாறுவோம். ஸோ பீயிங்கில் போயிட்டோம் அது சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் சொல்கிற பாட்டு வேணும். இது நான் சொன்னது ஒரு ஆன்சர். அதுவும் வேணும். செஞ்ச ஒரு உழைப்புக்கோ கூலிக்கோ ஒரு ஊதியம் இருக்கணும். இந்த வேலையை செஞ்சுட்டு நீங்கள் சொன்னதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் அதை நம்புவாங்கன்னு தான் பல இடத்துல எல்லாத்தையும் நான் சொல்றது. கீப் டூயிங். டூயிங் பிகம்ஸ் பீயிங். அதனால தான் ஹியூமன் பீயிங்னு வைக்கிறாங்க, ஹியூமன் டூயிங்னு வைக்கல. நம்ம ஏன் பீயிங்னாங்க இந்த சேஞ்ச்னால. ஸோ வீத லீடர்ஸ் அதில் இருக்கணும்னு நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு பால்ல 6 அடிக்கிற மூமெண்ட் இல்லைங்க. இது டெஸ்ட் மேட்ச் 5 நாள் நின்று விளையாடுற ஒரு மூமெண்ட். ஸோ இட் ஹாஸ் டு பி பில்ட் ஃபார் அ லாங் டர்ம். ஸோ தான் அமேசிங். ஐ லவ் யூ. Okay. It's really an honor to visit you and also meet you now. I also have the same vision of yours. எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இப்போ what is one thing that you would change to improve the society from exam based oriented model to innovation, critical thinking and more employability based model? ஓகே, இங்கே வர்றதுக்கு முன்னாடிங்க we were in a company which is nearby, Discover Learningல. What I liked about the company is, இன்னைக்கு நம்ம எல்லாமே மெக்காலே சிஸ்டம், ராட் லேர்னிங், எஜுகேஷன் டெஸ்ட் யுவர் மெமரி, எஜுகேஷன் மார்க்ஸ் டெஸ்ட் யுவர் மெமரி, அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக we are getting into a skill based education. ஒரு குழந்தை 2ன்னு சொன்னால் கூட வீட்டில் ஒரு பொட்டேட்டோவை கொடுத்து 2ன்னு கவுண்ட் பண்ணிட்டு 2ன்னு சொல்கிறோம். சும்மா 2ன்னு ஏன்னு தெரியும். அந்த குழந்தைக்கு ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு போய் நீங்கள் கான்செப்ட் ஆஃப் 3 கேட்டிங்கன்னா they don't understand the concept of 3. For them 3 is a number. The moment a first standard student is able to understand 3 is a concept, அது கான்செப்டுக்காக ஒரு நம்பரை தெரிய ஆரம்பிக்கும் போது மாற்றம் அங்கே வரும். ஸோ அடிப்படை ஃபவுண்டேஷனல் லேர்னிங் இஸ் அ ப்ராப்ளம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்றது. செகண்ட், இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் பாருங்க, கிரேட் சொசைட்டிஸ் எல்லாம் எஜுகேஷனில் ஃபார்வர்ட் இருக்காங்க. ஸ்காண்டினேவியா, யூரோப், அமெரிக்காலாம் எஜுகேஷனில் முன்னாடி இருக்காங்க, பேசிக் எஜுகேஷன். இந்தியாவில் மட்டும்தான் பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, மிடில் கிளாஸ்க்கு ஒரு கல்வி. ஸோ அங்கேயே நம்ம தோத்துட்டோம். கல்வியே நீங்கள் தரம் பிரித்து பூரி மசால் விற்கிற மாதிரி, நீ பணக்கார வீட்டில் பிறந்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ், ஐசிஎஸ்சி, ஐபி இங்கே போய்க்க. நீ ஏழை குழந்தை வீட்டில் படிக்கிறியா, சமச்சீர் கல்வி, கவர்மெண்ட் ஸ்கூல்.
நீ மிடில் கிளாஸ் குழந்தையில படிக்கிறியா, நீ வந்து மெட்ரிகுலேஷன். நம்ம இங்கேயே பூரி மசாலா 3 பிரிக்கும் பொழுது எப்படி அந்த குவாலிட்டி வரும்ன்றத. அதனால நம்ம ஜென்ரேஷன்ல ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் 30-40 years education has to come to a single stream and everybody's children should go to the same school. Full quality. உங்க டிரைவரோட குழந்தையும் உங்க குழந்தையும் ஒரே ஸ்கூலுக்கு ஒன்னா போனாங்கன்னா that society is a good society. அதுக்கு இந்த ஸ்கூலை ஸ்கூல் சரியில்லை, ஐ திங்க் அதை செட் பண்ணிட்டோம்னா we will go there. பட் இன்னைக்கு விஷன் இல்லாதான் ப்ராப்ளம். திரும்ப நான் சொல்றதுங்கிறது, நிறைய சிபிஎஸ்சி கொண்டு வாங்க, நிறைய ஐபி கொண்டு வாங்க, நான் புதுசாக பார்க்குறேன், நிறைய ஐசிஎஸ்சி கொண்டு வாங்க, நிறைய இந்த கேம்பிரிட்ஜ் போர்டை கொண்டு வாங்க, இப்படி தான் பேசுகிறோமோ தவிர நிறைய குவாலிட்டி ஸ்கூலை கொண்டு வாங்கன்னு யாருமே பேசுனீங்க. இன்னைக்கு 2003 ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. அன்னைக்கு அந்த டேட்டாலாம் பார்த்துட்டு இருந்தேன். நாட் ஈவன் சிங்கிள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இஸ் ஆடட். புதுசாக ஒன்று கூட இல்லை, சிபிஎஸ்சி ஆட் பண்ணுறது தப்பு இல்லை. பட் இவ்வளோ விஷயம் செய்யறதுக்கு எல்லா ஸ்கூல்லையும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி சிங்கிள் ஃபோக்கஸ் கொண்டு வரக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் திரும்ப கேட்குறேன். அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் டு கான்ஷியஸ்லி டெல், எஜுகேஷனுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஒரே ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் தான் போவோம், எல்லா ஸ்கூல்ஸையும் அப்கிரேட் பண்ணுவோம், டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவோம், டீச்சர்ஸை ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டு கொண்டு வருவோம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு மல்டிபிள் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரே ஸ்கூல் தான் இருக்கும். உங்க குழந்தை, டிரைவர் குழந்தை, வீட்டில் வேலை செய்யற அம்மாவோட குழந்தை, 7 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போங்கன்னு சொன்னா தான் people will grow. Thank you so much. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மைசெல்ஃப் திருப்பதி கௌதம் வந்து ஒரு ஈகர்னஸான ஒரு கொஸ்டின் தான் வந்துட்டு சிஎம் ஆனவனே நீங்க போடுற முதல் கையெழுத்து. நான் இதை பல இடத்துல நான் பேசியிருக்கேன், சீரியஸாவே சொல்றேன் பிரதர். எனக்கு இந்த முதல் கையெழுத்து அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லைங்க பிரதர். ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, இன்னைக்கு நீங்க யாருமே ஒரு டெசிஷன்னால இங்க இல்லை, மல்டிபிள் டெசிஷன்னால இங்க இருக்கீங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்துனா டாஸ்மார்க்கை மூடுறதா, விவசாயிகளை மேம்படுத்துறதா, ஸ்கூலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா, உமன் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா, நீர் மேலாண்மையை உயர்த்துறதா, நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். ஸோ அதனால எல்லாத்துக்கும் நான் சொல்றதுங்க 5 year. ஏன்னா 5 yearன்னு மைண்ட் செட் வந்தா தான் இன்னைக்கு எப்படி நாங்க இந்த ஃபர்ஸ்ட் நாள் கையெழுத்து, செகண்ட் நாள் கையெழுத்து எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீலுக்கான கையெழுத்தாக மாறிடும். ஒரு கையெழுத்து போட்டால் உலகம் மாறிடும். நம்ம சிஎம் வந்தாங்க, ஒரு கையெழுத்து போட்டாங்க, உலகம் மாறி வச்சுங்களா? இல்லை. இதுக்கு முன்னாடி சிஎம் வந்தாங்க, அவங்களும் ஃபர்ஸ்ட் நாள் கையெழுத்து போட்டாங்க, உலகம் மாறிடுச்சா? இல்லைங்க பிரதர். அதனால 5 year ப்ரோக்ராம், பேசிக் ஃபவுண்டேஷனல் ஃபிக்ஸிங், ரிசல்ட்ஸ் இருக்கும். இதுதான் என்னோட இதுங்க பிரதர். இதை நான் கன்சிஸ்டண்டாக பல இடத்துல சொல்றேன். தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின்.